அமைதியை நோக்கி பயணிக்க முயற்சிக்கும் மதுரையில் கடந்த 4 நாட்களில் 3 இளைஞர்கள் ரத்தம் தெறிக்க கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டது போலீசாரை கிறுகிறுக்க வைத்திருக்கிறது. மதுரை மாநகர் சோலை அழகுபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மணி என்ற கிரைம் மணி. சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் போலீசார் இவரது நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளனர். மணியும் அவரது நண்பரான திவாகரும் நேற்று முன்தினம் அதே பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது குடிக்க சென்றுவிட்டு புல் போதையில் பைக்கில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த இருவரையும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி பைக்கை சோதனையிட்டுள்ளனர். போலீசாரை கண்டதும் இருவரும் வாய் உளர ஆரம்பிக்கவே மது போதையில் இருந்ததை அறிந்த போலீசார் அவர்களது பைக்கையும் செல்போனையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வாகனத்தையும் செல்போன்களையும் பறிகொடுத்த சோகத்தில் சாலையில் நடந்து சென்ற மணியும் திவாகரும் உன்னால்தான் போலீசாரிடம் சிக்கிவிட்டோம் என கூறி மாறி மாறி பழி போட்டு ஒருவரை ஒருவர் வசைப்பாடி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற திவாகர் மணியை போட்டு சரமாரியாக தாக்கி கீழே கிடந்த கல்லை எடுத்து அவரது தலையில் போட்டிருக்கிறார். பின்னர் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். ரத்தம் ஆங்காங்கே சிதறிய நிலையில் கிடந்த நண்பன் மணியின் சடலத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த திவாகர் போலீசார் வலையில் சிக்காமல் தலைமறைவாகினார். இந்த கொலை சம்பவத்தை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு தலைமறைவாக உள்ள கொலையாளியை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த வழக்கு விசாரணையில் போலீசார் மூழ்கி கிடக்க மதுரை சிந்தாமணி பகுதியில் மீண்டும் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறியிருப்பதாக போலீசாரின் காதுகளுக்கு தகவல் எட்டியிருக்கிறது. கண்ணன் காலனியைச் சேர்ந்த முருகன் கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கு ஒன்றில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஓட படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. முருகன் என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார், எந்த கும்பல் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது என எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் தற்போது திணறி வருகின்றனர். இதேபோல கூடல்புதூர் செல்லையா நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜனுக்கும் அவரது நண்பர்களான விக்னேஷ், மகேஷ், ஆனந்துக்கும் இடையே மது போதையில் பணம் பிரிப்பதில் பிரச்சனை ஏற்பட மூவரும் சேர்ந்து ராஜனை அடித்து கொன்றுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவத்திலும் கொலையாளிகள் தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் கொலையாளிகள் தற்போது வரை கைது செய்யப்படாததும் தற்போது மதுரை மக்களின் தூக்கத்தை அடியோடு கெடுத்திருக்கிறது.